அண்மைச் செய்தி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவலானது கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிட்டிருப்பதாகவும் தற்போது தகவலானது வெளியாகியிருக்கிறது. அந்த முக்கிய செய்தியை பார்க்கிறோம். தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் நேற்றைய தினம் வெளியானது. இதில் தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்று சாதனை படைத்திருக்கக்கூடிய செய்திகளையும் பார்த்தோம். இந்த நிலையில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை மறுநாள் முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை காலை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க விஜய் உரிமை கோர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களை தர இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், வணக்கம். மேலும் விவரங்களை பதிவு செய்யலாம். நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உருவெடுத்திருக்கிறது. 108 சட்டமன்ற தொகுதிகளை கைப்பற்றி தமிழக வெற்றிக் கழகம் தமிழ்நாட்டில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கக்கூடிய நிலையில மே 7ஆம் தேதி முதலமைச்சராக விஜய் பதவியேற்க திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இன்று சென்னை அருகே பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் கட்சியின் எம்எல்ஏக்களுடன் விஜய் ஆலோசனை நடத்தியிருந்தார். காலையில் ஆளுநர் மாளிகைக்கு மின்னஞ்சல் ஒன்றையும் அனுப்பியிருந்தார்கள். தங்களுக்கு தான் தனி பெரும்பான்மை இந்த தேர்தலில் கிடைத்திருக்கிறது, தங்களை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்க வேண்டும் என்று ஒரு மின்னஞ்சல் மூலமாக கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டிருந்தது. நாளை ஆளுநர் வந்த பிறகு ஆளுநரை நேரில் சந்தித்தும் நாளை காலை விஜய் கடிதத்துக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோர திட்டமிட்டிருக்கிறார்கள். இந்நிலையில்தான் நாளை மறுநாள், அதாவது மே 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்க விஜய் திட்டமிட்டிருக்கிறார். அன்றே அமைச்சர்களும் விஜயுடன் பதவியேற்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது அமைச்சரவை பட்டியல் தொடர்பாகவும் ஆலோசனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சென்னை பட்டினப்பாக்கம் இல்லத்தில் விஜய் கட்சியின் மூத்த நிர்வாகிகளுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். நாளை மறுநாள் வரை அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும், அதாவது தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் சென்னையிலேயே தங்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. கட்சி சார்பிலேயே மகாபலிபுரம் தனியார் நட்சத்திர விடுதி புக் செய்யப்பட்டு அந்த நட்சத்திர விடுதியில் எம்எல்ஏக்கள் தங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நட்சத்திர விடுதியில் அடுத்த 3 நாட்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்குவதற்கான அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில்தான் மே 7ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் தமிழக முதலமைச்சராக விஜய் பதவியேற்க திட்டமிட்டிருப்பதாக, அதற்கான ஏற்பாடுகளும் செய்ய திட்டமிட்டிருப்பதாக தகவலானது வெளியாக இருக்கிறது. நாளை ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைப்பதற்கு உரிமை கோரக்கூடிய நிலையில நாளை மறுநாள் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க திட்டமிட்டிருக்கிறார். அன்றே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைச்சரவை பட்டியலும் தயாராகி இருக்கக்கூடிய நிலையில அன்றே அமைச்சர்களும் விஜயுடன் பதவியேற்க ஏற்பாடுகள் தயாராகி வருவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.